ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 16 ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். 2 நாள் நிதிஷ் கோல்டு சிவியராக இருந்தாலும் சரியாக ஃபாலோ பண்ணல, சரி அதை கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு 2 நாள் வந்து அவன் எக்ஸசைஸ் பண்ணல, ரெஸ்ட் எடுத்துட்டான். டே 16 ரொட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கில் எப்பவுமே வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இப்போ தான் வந்து பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு வந்திருக்கு எல்லா எக்ஸசைஸுமே. ஸோ குழந்தைங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி ஒரு எக்ஸசைஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அவங்க கற்றுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே 10 நாள் ஆகிடும். அவனாவே நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லா எக்ஸசைஸுமே ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஃபுல்லாமே 3 செட்டு பண்ணுவான். 30-20 கவுண்ட்ஸில் 3 செட்டு பண்ணிட்டு இருக்கான். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. காலையில் தண்ணி குடிச்சோம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் தான் ஸ்கூல் கிளம்பும்போது குடிச்சிக்கிட்டு இருந்தோம். பழங்கள் வந்து வெட்டினா எத்தனை நாளைக்கு பிடிச்சிக்குள்ள வைப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. மாதுளம்பழம் பிரச்சனை இருக்காது. இப்போ வாட்டர்மெலன்லாம் வாங்கினேன் அப்படின்னா 3 நாளைக்கு வச்சிருப்பான். கட் பண்ணி அப்படின்னா அதில் துணி வச்சு கவர் பண்ணி உள்ளே வச்சுருவேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஒன்றும் ஆகாது. நான் எப்போவுமே முழு பழம் தான் வாங்குவேன் வாட்டர்மெலன். நிதிஷ்க்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வெஜ்ஜு புலாவ் மாதிரி தான் பண்ணேன். நார்மலாக ரைஸ் வடிச்சிட்டு காய்கள் அப்படின்றது கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் போடலை, உருளைக்கிழங்கு போட்டேன். அப்புறம் வெங்காயத்தாள் இதெல்லாம் போட்டு முட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு கிண்டி தான் அப்படியே கொடுத்துருக்கேன் அவனுக்கு. சைடிஷாக கேரட் வந்து 3/4 கேரட் பச்சையாக தான் வச்சுருக்கேன். பச்சையாக வச்சா தான் அவனுக்கு பிடிக்குது, குக் பண்ணி வைக்கல. அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்குல சேனக்கிழங்குன்னு பெருசாக இருக்கும் இல்லையா, பெரிய கிழங்கு, அந்த கிழங்கு தான் வேக வச்சு லைட்டாக மிளகா பொடி போட்டு உப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மத்தியான சாப்பாடு இது தான். ஸ்நாக்ஸுக்கு பிளாக் கிரேப்ஸ் தான். ஸோ நிதிஷா அவங்க அப்பாவும் கடைக்கு போய் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி பிளாக் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வாங்கினேன்னு இது வாங்க மாட்டேன். சீடு இல்லாத கிரேப்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். பட் அவங்க எது இனிப்பாக இருக்குன்னு பார்த்து நிதிஷ் வாங்கிட்டு வந்திருக்கான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து கிரேப்ஸ் தான். காலையில் டிஃபனும் நிதிஷ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தான். குடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டு, அதே முட்டை போட்ட சாதம், கொஞ்சம் காய் எடுத்துக்கிட்டான். என்னாச்சு? என்னது எடுத்து வச்சுட்ருக்கேன்? இப்போதாம்மா உடம்பு ஷோல்டர்லாம் சூப்பராக வருது. சொதன்னு இல்லாமல் இப்போ தான் நல்லா வருது. சாயந்தரம் என்னோடய வண்டி சர்வீஸ் விடுறதுக்காக நான் கிளம்பியிருந்தேன். நிதிஷ் டியூஷன் கிளம்பும்போது நான் எதுவும் சாப்பிடாம போகிறேமா அப்படின்னா, ஸோ டியூஷனில் சாப்பிடாம உட்காந்துருந்தோம். பசிக்குது அப்படின்னா பசியோட போய் உட்காந்தானா ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அதனால ஒரு 2 இட்லி மட்டும் வச்சு சாம்பாரும் புதினா சட்னியும் ஊற்றி விட்டுட்டு இருந்தான். வேண்டவே வேண்டாம் அப்படின்னா, இல்லை கம்பல்சரி சாப்பிட்டு போ, படிக்கும்போது சாப்பிட்டுட்டு படித்தாதான் கொஞ்சம் மனசில் ஏறும், அந்த படிப்பை வந்து மனசில் ஏறாதுடா அப்படின்ட்டு அப்புறம் சாப்பிட்டு போயிட்டான். மேக்ஸிமம் நிதிஷ் வந்து ஸ்கூல்னாலும் சரி, டியூஷன் அந்த மாதிரி வெளியில் கடைக்கு போகிறது ஃபுல்லாமே சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவான். ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் சைக்கிள் ஓட்டுற மாதிரி வரும். சில சமயம் சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்னா 1 hour வெளியே போய் ஃபுல்லாமே சைக்கிள் ஓட்டுவான். டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி பசங்க தெருவில் விளாண்டுட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு இருந்தாங்க விளையாடுறதுக்கு. நான் வரலாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். தெருவில் வந்து பசங்க நல்லா விளையாடுவாங்க, கூட சேர்ந்து நல்லா சில சமயங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில் காக் எல்லாமே விளையாடுவான். ஸோ நாங்கள் போயிட்டு வரும்போது மணி வந்து ஒரு 7:30 இருக்கும். நிதிஷும் வந்துருந்தான். தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, சூப்பு குடிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவனும் நானும் சூப்பு தான் குடிச்சோம் 2 பேருமே. நான் வந்து நார்மல் வெஜிடபிள் சூப் குடிச்சேன். அவன் வந்து முடக்கத்தான் சூப்புன்னு சொல்லி நல்லா காரமா இருக்கும். எனக்கு வந்து காரம் செட் ஆகல. அவன் தான் குடிச்சான் காரமா சூப்பு. நைட்டு வந்து லாஸ்டா சூப்பு மட்டும் தான் எடுத்துக்கிட்டான். Healthy meals, exercise, cycling, junk food சாப்பிடலையா? கஷ்டப்பட்டு 1 கிலோவை குறைக்கிற, அப்புறம் சண்டே ஆனோடனே ஒரு சீட் மீல் எடுத்துடுற, திருப்பி அந்த வெயிட்டுக்கு வந்துடுது. வீக்லி ஒன்ஸ் வந்து சீட் மீல் வந்து எடுக்கக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் தான் சீட் மீல் எடுக்கணும். அப்படின்னா தான் உனக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும். மந்த்லி ஒரு 3 to 4 kg குறைக்கணும் அப்படின்னா அப்போ அந்த சீட் மீலை கட் பண்ணால் தான் குறைக்க முடியும். ஓகேவா? அடுத்து இந்த பிப்ரவரிக்குள்ளே 55 அப்படின்றத டார்கெட் பண்ணு. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாகவே இல்லை, என்ன இவங்க இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்கன்னு கமெண்ட்டில் போடுறீங்க. அப்படிலாம் போட்டாங்களா? போட்டாங்க, நான் பார்த்தேன். எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு விட்டுருந்தேன். நான் சொல்லணுங்களா? ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களா இல்லை ஜாலியாக இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஜாலியாக தான் இருக்க மாட்டேன். ஜாலியாக இருக்க வேண்டிய விஷயத்தில் ஜாலியாக இருப்பான். ஒரு சில விஷயம்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பான். காலைல எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணணும், குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும், 2 வேளை குளிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணால் லைட்டாவது குளிக்கணும், வாரத்தில் 2 நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அப்படின்னா தான் முடியெலாம் அடர்த்தியாக இருக்கும், அழுக்கு சேராது. ஒரு சில சின்ன விஷயம்னாலும் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பான். என்னால் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இவன் நான்வெஜ் சாப்பிட்றது தான். அது வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போயிட்டா நிதிஷ் வந்து எப்போயுமே சாப்பாடோட அளவு வந்து எப்படி இருக்குன்னா இந்த அளவு தான் சாப்பிடுவான். நிறையாலாம் சாப்பிட மாட்டான். நிறையா தோசையோ நிறையா இட்லியோ சாப்பிட மாட்டான். 1 இட்லி 2 இட்லி சாப்பிடுவான், 3 இட்லி மேக்ஸிமம் சாப்பிடுவான். அப்போ மட்டும் வயிறு இப்படி குட்டியாக இருக்கும். ஆனால் அதே நான்வெஜ்ஜை பார்த்துட்டா வயிறு பெருசாகிடுது. அது என்னன்னு தெரியல. இட்லிலாம் கம்மியாக தான் சாப்பிடுவான்.
அந்த பிரியாணி சிக்கன் ஃபிஷ்ஷு கம்மியாக சாப்பிட்றான். ஃபிஷ்ஷு அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேங்கிறான். மற்றபடி மீதிலாம் எப்போயுமே கரெக்டாக சாப்பிடுவான். அளவுன்றது கரெக்டாக சாப்பிட்றான். பட் நான்வெஜ் அப்படின்ற போது அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது ஏன்னு தெரியல. பசங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்றது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ் சாப்பிட்டதில்லை. என்னால் தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டாங்க. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான்வெஜ் எடுத்தாங்க. நிதிஷ் அப்பா வாரத்தில் 7 நாளும் பியூர் நான்வெஜ். அவர் நான் பியூர் வெஜ்ஜு. எப்போவுமே கடவுள் இப்படி தான் காம்பினேஷன் பண்ணுவார் போலுக்க. நிதிஷ் கொஞ்ச நாள் வெஜ்ஜில்னா அப்புறம் நான்வெஜ். நான் நான்வெஜ் கொடுப்பேன், முட்டை மீன் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு ரொம்ப நான் வெளியில் சிக்கன்லாம் கொடுக்கல. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு ஃபங்க்ஷன் போகிறது, வெளியில் போகிறது, எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறது, அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போகணும், நல்லா சாப்பிட்றோம். எல்லாம் நல்லா சாப்பிட்றோம். வாங்கி கொடுக்குறாங்களா. அந்த நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் தான் என்னால் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அதை ஃபாலோ பண்ண முடியல. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. அது இப்போ வீடு கட்டும்போது நல்லா டிமிக்கி அடிச்சுதான். இந்த 1 இயரில் வெயிட் ஏறினா தான் அவனுக்கு இந்த வெயிட்டு. அதே மாதிரி ஹைட்டும் என் ஹைட்டுக்கு வந்துட்டான். மேபி அந்த ப்ரோட்டீன் எடுத்ததுனால அவனுக்கு ஹைட்டு நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கலாம். பட் இருந்தாலும் சிக்கன் அப்படின்றது ஒரு அளவு தான். அது நாளைக்கு பின்னாடி நம்மளுக்கு சைட் எஃபெக்டை கொடுக்கும். அது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டயட் அவன் ஃபாலோ பண்ணுறான். வெயிட் லாஸ்ன்றது 3வது பட்சம் தான். ஃபஸ்ட்டு ஹெல்த்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் பேக் பெயின் இருக்கும், குண்டாக இருக்கவங்களுக்கும் பேக் பெயின் இருக்குது. ஏன் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது கிடையாது. ஆரோக்கியமாக உணவு எடுக்கலை அப்படின்னா நம்ம போன் தேய்மானம் வந்துடும். அது ரொம்ப முக்கியம். சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த ஆரோக்கியத்தையும் ஹெல்த்தி லைஃப்பையும் உள்ளே கொண்டு வரணும். அதுதான் கஷ்டம். அதை அவனாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சேலஞ்சை பொறுத்த தாண்டியுமே ஸ்ட்ரிக்டாக அம்மான்றது ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அம்மா ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது சின்ன வயசில் நம்மளுக்கு கோவம் வரும். அம்மா அப்பானாலே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களேன்னு தோணும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம எப்போ டிசிப்ளினாக அடுத்தவங்க கிட்ட பேர் வாங்குகிறோமோ அப்போ தான் அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக கஷ்டப்படுங்க. கண்டிப்பாக அது பலன் அப்படின்றது இருக்கும். போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.